வணக்கம். சிம்ம ராசிக்கு மார்ச் மாத ராசி பலனை மிகவும் துல்லியமாக கணிச்சு சொல்கிறேங்க, கேட்டுங்க. இப்போது மார்ச் மாதத்தில் சிம்ம ராசி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 6 மாதமாக அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்றது உண்மை. இந்த மார்ச் மாதம் அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானம், பார்ட்னர் ஸ்தானம், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 கிரக கூட்டணி இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஆல்ரெடி அங்கே இருந்துகிட்ருக்காரு, புதன் செவ்வாய் இருக்கார். இந்த 3 கிரகமும் பார்த்திங்கன்னா கும்பராசியில் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காங்க. சரி, இப்போ நம்ம 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிரன், சனி, சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதனால் என்ன நடக்கும், இதில் நமக்கு என்ன பரிகாரங்கள், என்ன நல்ல விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், கெட்ட விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் திருக்கணிதப்படி. அதனால் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக பரிகாரம் பேக்கேஜும் இதில் வந்துடும். அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். புரியலைன்னா திரும்ப திரும்ப பாருங்கள். ஜோதிட உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரக கூட்டணிகள் நடக்கிறது ரொம்ப எப்போது தான் நடக்குங்க. ஒரு 3 மாதம் இந்த மாதிரி கூட்டமாக மூவ் ஆகிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க 7ஆம் இடத்துல ஒரு 3 கிரகம், 8ஆம் இடத்துல ஒரு 3 கிரகம், இருக்கிற 9 கிரகத்தில் 6 கிரகம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சேர்ந்துடுறாங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விசேஷம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு சனீஸ்வரனோட இந்த அஷ்டம சனியோட தாக்கம் கொஞ்சம் குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக குறையுங்க. 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமாக போகிறாரு. அதை எல்லாரும் அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது ஒரு மறைவு ஸ்தானம், மறைமுக புதையல் ஏரியாது, அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அந்த இதுவும் உண்டு, சரிங்களா. சுக்கிரன் அந்த இடத்துல உச்சமாகறாரு. சரி, உங்களுக்கு சுக்கிரன் 3ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. சரி, 3, 10 கூடையவர் சனீஸ்வரனோட சேர்ந்து உங்களோட 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கும்போது நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராததுன்னா எல்லாரும் நெகட்டிவாகவே நினைக்கக்கூடாதுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்களும் நடக்கும். அது எப்படி நடக்கும்ன்றத விஷயத்தை இப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். தொழில் சம்மந்தமாக நீங்கள் எப்போவாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே அந்த இடத்துக்கு போயிடுறாருங்க, மீன ராசிக்கு போயிடுறாரு. மீன ராசி தான் உங்களுக்கு 8ஆம் இடமாக வராரு. மீனம் சிம்ம ராசிக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி வீடு. அந்த வீட்டில் ஆல்ரெடி சனீஸ்வரன் இருக்கிறதால மற்றவங்களை விட உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அஷ்டம சனி, புரியுதா உங்களுக்கு? அதையும் பார்த்துங்க. அந்த இடத்துல சுக்கிரனும் போகிறார் இல்லையா. அப்போ சுக்கிரன், சனி, சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே அங்கே இருக்கும்போது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க, எப்போது எழுதியிருந்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு நியூஸ் வரும், அது உங்களுக்கு கிடைக்கும். வேலை எதனா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது திடீர்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கும்போது திடீர்னு யாராவது ஒரு பெண்மணி மூலம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது அந்த 3 கிரகங்கள் சேர்க்கையால் உங்களுக்கு நடக்க போகிற ஒரு விஷயம். தொடர்ந்து பாருங்கள். இதுக்கான பரிகாரங்களும் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அடுத்து உங்கள் கலத்திர ஸ்தானமான திருமண ஸ்தானம், மனைவி ஸ்தானம், பார்ட்னர் ஸ்தானத்தை பற்றி இப்போ கொஞ்சம் விலாவரியாக டீட்டெயிலாக விளக்கிடுறேன் உங்களுக்கு. உங்களோட கலத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம், மனைவி ஸ்தானம், பார்ட்னர் ஸ்தானம், இந்த இடத்துல 3 கிரகங்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான். இங்கே ரொம்ப கீ பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ தான் டிரான்சிட் ஆகி வந்திருக்காரு. 23ஆம் தேதி பிப்ரவரியில் தான் டிரான்சிட் ஆகி உள்ளே வந்திருக்காரு. ராகு செவ்வாய் சேர்க்கை பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல நடக்குதுங்க. அந்த இடத்துல வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே பயம் காட்டுவாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட 7ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக புனிதப்படுத்துகிறாரு. இதனால் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் வந்துடாது. இது ஒரு பெரிய ஆறுதல் மைண்டில் வச்சுங்க. குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுமா, காதல் தோல்வி ஏற்படுமா, மனைவியால் பிரச்சனை வருமா, கணவனால் பிரச்சனை வருமா, இதெல்லாம் கிடையாது. குரு பார்க்குறதால எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அது வந்த வழியிலேயே போயிடும், திரும்பி போயிடும். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணுங்க. இந்த புதன் பயிற்சி நடந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல புதன் இருக்கார் இல்லையா. உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியே புதன் தாங்க. அவர் 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானம், பார்ட்னர் ஸ்தானத்தில் இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கும்னா உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிமேல் நீங்கள் பேசுகிற விதம், ஒருத்தர்கிட்ட பழகிற விதம், இது எல்லாமே உங்களுக்கு லைட்டாக ஒரு சேஞ்ச் நல்லா தெரியும். இன்னும் ஒரு 30 நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்
கொஞ்சம் வந்து தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும். ஏன்னா உங்களுடைய சிம்ம ராசிக்கு 4ஆம் அதிபதியான இவங்களுக்கு 4ஆம் அதிபதியான சுகஸ்தானாதிபதி, வீடு, வண்டி, வாகனத்துக்குரிய அதிபதி வந்து 7ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, செவ்வாய்னாலே எல்லாம் பயப்படுவாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா சிம்ம ராசி ஒரு நெருப்புக்கோள். அவங்க ஒரு ஒரு லீடர்ஸு, பார்ன் லீடர்ஷிப். பிறப்புலேயே அவங்க வந்து ஒரு லீடர்ஷிப் அவங்கக்கிட்ட இருக்குங்க. அதெல்லாம் கடையில் போயிட்டு எம்பிஏ படித்து வாங்குறது அப்படிலாம் இல்லை. இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ராஜானா ஒரு சோல்ஜர் இல்லையா? 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. அந்த ஃப்ரெண்ட்லி பிளானெட் வந்து 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கும்போது அதை வந்து குரு பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ நாள் அமையாத வண்டி, வீடு, வாகனம் இதெல்லாம் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா குரு பார்வையும் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்லி கிரகமான செவ்வாய் அங்கே போயிடுறாரு. இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவோடு சேர்றாரு. இது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதால திடீர்னு நடக்கும். இது ஒன்று. கான்ட்ராக்ட்ஸு, வேலை தேடிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 2ஆம் இடம் வந்து கல்வி இல்லையா? கல்வி சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, குடும்ப சம்மந்தப்பட்டது. இதையும் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதியான நிலைமை வந்து இந்த மாதத்தில் இருக்குங்க. இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நிம்மதியான நேரமாக வந்து அமையும். இதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்ததை விட இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் படிக்கிற மாணவர்களாக இருந்தாக்கா உங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கம்பெனியில் லீடர்ஷிப் பொசிஷனில் நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பவர் வருங்க உடம்புல. ஏன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் வந்து 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் உட்காந்து அவர் வந்து பார்ட்னரும் கூட, பார்ட்னர் ஸ்தானமும் அதுதான் வரும் 7ஆம் இடம். அவர் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்த்துடுறாருங்க. அதனால் தொழிலில் நீங்கள் இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக குழப்பமாக இருந்தாலும் இந்த மாதம் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். பளிச்சுன்னு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா 4ஆம் பார்வையாக வந்து 7ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்துடுறாருங்க. எல்லாருக்கும் தொழில் தானங்க முக்கியம். தொழில் இருந்தால் தானே எல்லா விஷயமும் நம்ம பண்ண முடியும். ஆல்ரெடி குரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். தொழில் இருந்தால் தான் லாபம் சம்பாதிக்க முடியும். தொழில் இல்லாமல் லாபம் சம்பாதிக்க முடியாது. குரு இவ்வளோ நாள் அங்கே உட்காந்துருந்தார். 10ஆம் இடத்துல யாரும் கிடையாது. 10ஆம் அதிபதி இப்போ சனி பகவானோடு சேர்ந்து 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் பகவான் அந்த சார்ஜை எடுக்கிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அந்த சார்ஜை எடுக்கிறார். செவ்வாய் பகவான் வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு கிரகம், வேகமான கிரகம், ஆற்றல் மிக்க கிரகம்ன்றதால தொழிலில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அதே டைமில் நீங்கள் வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஒரு கடுமையான மோதல் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் ராகு வந்து சர்ப்ரைசிங்காக கொடுப்பாரு. அதுவும் 15ஆம் தேதி, அதாவது மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறமா அதுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுனா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. அந்த 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேவரபிள் விஷயம்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்மம்னா என்னங்க? மெஜஸ்டிக், பவர், ஆளுமைத்தன்மை, இது இயற்கையாக இருக்கும் இல்லையா? இவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து பிரமாதமாக இவ்வளோ நாள் வந்து அந்த அஷ்டம சனியில் அப்படியே ஒரு மாதிரி இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து ஒரு விடிவுக்கு வரன்றதில் எந்த சம்மந்தமும் கிடையாது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக அது வந்து நடக்குங்க. ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமான உழைப்பை போட வேண்டியது இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அந்த உழைப்பை போட்டால் அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் அறுவடையாகும். பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 8இல் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறதால ஏதாவது இன்சூரன்ஸுக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் போட்டிருந்தீங்க, இதெல்லாம் வந்து இந்த டைமில் செட்டில் ஆகிடுங்க. கமிஷன், ஏஜென்ட், ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி சர்ப்ரைசிங்கான பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த 8ஆம் இடத்துல இருக்க சூரியன் சுக்கிரன் வந்து கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் விஷயத்தை கொடுப்பாரு. அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு நினைக்காதீங்க. சுக்கிரன் அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிரன் 3க்கும் 10க்கும் உடையவர். 3க்கும் 10க்கும் உடையவர் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தோட அதிலிருந்து உங்களுக்கு காசு வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா
உங்களுக்கு 2ஆம் அதிபதியே பார்த்தீங்கன்னா நீங்கள் உஷாராக தான் இருப்பீங்க சிம்ம ராசி எப்போவுமே. ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அதுலேருந்து எப்படி வர்றதுன்னு யோசிச்சுட்டு தான் உள்ளே போவீங்க. ஏன்னா உங்களுக்கு புதன் பகவான் தான் தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி. அவர் கேந்திரமான 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார் இல்லையா, ராகுவோடு இருக்கும்போது அப்போ சர்ப்ரைசிங்காக கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். சார் எல்லாமே நல்ல விஷயமா சொல்கிறீங்களே, வேறு என்ன இந்த மாதத்தில் எனக்கு அப்படின்னு சொல்கிறது கேட்க முடியுது. இந்த மாதத்தில் வந்து இந்த 18ஆம் தேதி ஒரு 1:30 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. 20ஆம் தேதி நைட்டு 7:30 மணி வரலும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னு சொன்னோடனே பயந்துட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அலைச்சல், எதுவும் நம்ம பிளான் பண்ண முடியாது, சரியாக தூங்க மாட்டீங்க, எல்லாமே கையில் இருக்கும் ஆனால் தூங்க மாட்டீங்க. அப்போ போய் டிவி பார்த்துட்ருப்பீங்க, ஃபோனில் எதாவது பார்த்துட்ருப்பீங்க, எதனா ஒரு ஒர்க்கு ப்ரெஷர் எதனா இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கணும். இதுக்கு என்னென்ன விஷயம், சந்திராஷ்டமத்துக்கு உங்களுக்கு பரிகாரமும் சொல்கிறேன். இப்போ பரிகாரத்தையும் அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன் ஒன்று ஒன்றா. தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போது இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணுங்கள். தயவு செஞ்சு கரெக்டாக தூங்கிடுங்க. தேவையான அளவுக்கு நீர் சத்து உடம்பில் இருக்கணும். தண்ணி தாராளமாக குடிங்க. ஃப்ரூட்ஸ், பழ ஜூஸ் இதெல்லாம் எடுத்துங்க. ஒரு 10 நிமிஷம் நல்ல தியானம் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வெளியே போகும்போது பிளான் பண்ணிவிட்டு போங்க. டக்குன்னு லேட்டாக வந்து வண்டி எடுத்துகிட்டு வேகமாகலாம் இப்போ போகக்கூடாது. ஏன்னா செவ்வாறாக சேர்ந்துருக்கார் இல்லையா, இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது அந்த இடத்துல. இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப பயந்துடாதீங்க. பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த 18ஆம் தேதி ஒரு காலையில் வந்து இருந்து 20ஆம் தேதி 7:30 மணி வரலாம், நைட்டு வரலாம். இது தாங்க சந்திராஷ்டம டைம், சரிங்களா? 18 1:30 பிஎம்லேருந்து 20 7:30 மணி வரலாம். இவ்வளோ தான், நைட்டு 7:30. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இந்த டைமை மட்டும் கொஞ்சம் பத்திரமாக நீங்கள் கடத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்க. சரி, இப்போ பரிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணுன்னா, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக தூங்கணும், நீர் ஆகாரம் எடுத்துக்கணும், உடம்புல வந்து அந்த நீர் சக்தி குறையாமல் பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியம். தூக்கம் முக்கியம். இந்த விஷயம் இருந்தாலே சந்திராஷ்டமம் உங்களை தாக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஆஞ்சநேயர் வழிபாடு மேலும் உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கும். ஆஃபீஸில் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கிறவங்க, ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட்டு எந்த லெவலில் இருந்தாலும், ஒரு குரூ லீடர்ஸாக இருந்தாலும், ஒரு குரூப் தலைவராக இருந்தாலும், ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும், இந்த டைமில் வந்து அங்கே ஆளுமைத்தன்மை வெளிப்படும். லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும், பிரகாசிக்கும். அதனால் அதை வந்து மற்றவங்க எல்லாமே பாராட்டக்கூடிய சூழ்நிலையில் வரும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சூரியன் 8ஆம் இடத்துல போகும்போது வேலை தேடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு வழியில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். கேட்குறது புரியுது, அந்த வேலை எனக்கு கிடைக்காத போயிடுமா அப்படின்னு? கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அந்த இடத்துல உச்சம் அடைவார். எங்கே பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு போயிடுவார். அங்கே மேஷ ராசியில் சூரியன் வரும்போது பிரமாதமான உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் அந்த சந்திராஷ்டமம் டேட் சொன்ன பார்த்தியா, அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் சொன்ன பரிகாரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நம்ம சுக்கிரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வரனோடு இருக்கார். இதுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்கிரன் வந்து அந்த குருவோட வீட்டில் உச்சமாக இருக்கும்போது, உச்சமாகி 8ல் இருந்தால் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அதோட பலனை அதிகரிக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு எப்போ பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் காலையில் பண்ணலாம். இல்லை நான் வேலைக்கு போகிறேன், ஆஃபீஸ் போகிற மகளிராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு வந்து ஈவினிங் 9 மணிக்குள்ளே பண்ணால் போதுங்க. என்ன பண்ணணுன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் வந்து மகாலட்சுமி கிட்ட வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வழிபட்டுட்டு மறுநாள் காலையில் போகும்போது அந்த எலுமிச்சம்பழம் வந்து ஒரு ஜூஸ் போட்டு சாப்பிட்ருங்க. இது உங்கள் உடம்பில் அந்த உஷ்ணத்தை குறைக்கும். ராகு செவ்வாய் காம்பினேஷனில் இருக்கிற பிரச்சனைகள் முழுமையாக தீரும். சுக்கிரன் பலம் அடைஞ்சு மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியான விஷயங்களை தருவார். சரி, இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டாக்கா எல்லாமே கரெக்டாகிடும் அப்படின்னு கிடையாது. சில விஷயங்களையும் சேர்த்து பண்ணணும் பரிகாரத்தோடு. அதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வீட்டில் வந்து 7ஆம் இடமான மனைவினா கணவன் ஸ்தானம், கணவன்னா மனைவி ஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா செவ்வாய் ராகு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, கணவன் வந்து சிம்ம ராசியாக இருந்தால் மனைவி வந்து கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க இந்த மாதம்.
ஏன்னா செவ்வாய் ராகு வந்து ஒரு ஒரு பேட் காம்பினேஷன், பேடுன்னு சொல்ல முடியாது, ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன். அதனால் அவங்க ஈகோ வந்து டச் ஆகிடும். நம்ம ஏதோ ஒரு நார்மலாக தான் சொல்லுவோம், ஆனால் அவங்களுக்கு சில டைம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் அந்த மாதிரியான ஒரு புரிதல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய மாதங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஸ் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் கொஞ்சம் மேலதிகாரிகளோட, அவங்க ஒரு சிம்ம ராசியாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஈகோவை டச் பண்ணிடக்கூடாது. பண்ணிட்டா அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து செய்யக்கூடாத விஷயம். செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டேன், என்ன நடக்கும்னு சொல்லிட்டேன், பரிகாரங்களும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த சனீஸ்வர பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது தயவு செஞ்சு முடியாதவங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு முடியுமோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. முடியாதவங்களுக்கு வந்து ஏதாவது உங்கள்கிட்ட பழைய ட்ரெஸ் இருந்தால் அதை கொடுங்க. ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் இந்த வெயிலுக்கு, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது சனீஸ்வரன் அஷ்டம சனியோட தாக்கம் கண்டிப்பாக குறையும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். போன மாதம் அதுக்கு மின் மாதங்களெல்லாம் விட இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை முழுமையாக நம்ம நேயர்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். சேனலில் வந்து திரும்ப திரும்ப பாருங்கள், புரியலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். எல்லா ராசிக்கான பலனும் மார்ச் மாத ராசி பலனும் வரும். குடும்பத்துக்கு முழுமையாக பார்த்து பயனடையணும். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். நன்றி, வணக்கம்.